எனக்கு ஒரு ஒரு படம் கிடச்சிது எனக்கு. பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு படம். அது படம் எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, நான் அதர்வா சாருக்கு டூப்பா போயிருந்தேன். ராமேஸ்வரத்தில ஒரு படத்துக்கு. கரெக்ட்டா ஒரே நாள்ல வந்து நான் இன்னைக்கு போய் ஆஃபீஸ் போறேன். ஓகே ஃபிசிக் மட்டும் டைரக்டர் பார்க்குறாரு. பார்த்துட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. எல்லாமே பேசிட்டு அடுத்த நாளே கிளம்பணும்னு சொல்றாங்க. ஓகே எல்லாமே ஆல்மோஸ்ட் வீட்லலாம் பேசிட்டு, எங்க அம்மாலாம் சொல்றாங்க, "ஏன்டா டூப்பாலாம் போற? நீ ஏதாவது நடிக்க போடா" அப்படின்னு சொல்றாங்க. என் அப்பா என்ன சொல்றாருன்னா, "இல்ல நீ போ. எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் விடாத." அங்க இருக்க இன்னொருத்தர் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, "இங்க பாரு, நீ அவருக்கு வந்து பாடி டபுள் பண்ண போற. நீ பண்ண போனேன்னா, நீ அவர் கண்ண பார்த்து நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டா பாரு. நல்ல ஒரு டீம், நல்ல டீம் கூட போற." அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் வந்துட்டு இது ஒரு ஆக்டிங் ஸ்கில்லாவும் இருக்கும். அ ஒரு பெரிய ஹீரோ எப்படி பக்கத்துல உட்காந்து பண்ணும்போது, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவங்க பக்கத்துல உட்காந்து பண்ணுவோம். பிளஸ் அவருக்கான டயலாக்ஸ் எல்லாமே நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒண்ணு பண்ணுவோம். ஸோ இது ஒரு ஒரு வொர்க் ஷாப்பா தான் நான் பார்த்தேன். அந்த வொர்க் ஷாப்ப பார்க்கும்போது அதுக்கான உண்மையா நான் உழைச்சேன், போட்டேன். அப்புறம் அங்க இருக்க ஒரு மேனேஜர் பார்த்துட்டு, மணி சாரோட மேனேஜர் பூபதி சார்ன்னு சொல்லிட்டு, அவர் தான் என்ன கூட்டிட்டு போய் காந்தி சார்கிட்ட என்ன சேர்க்கிறாருங்க. அங்க போய் பார்த்து காந்தி சார் வந்து அவர் தான் விஷால் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு. செல்லமே, ஆனந்த் தாண்டவம் படம்லாம் எடுத்தவரு. ஸோ அவர் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அங்க ஆடிஷன்லாம் போய் ஃபிக்ஸ் ஆகி அங்க ஒரு டிராவல் ஆகுது. ஸோ மேஜிக் வந்து பிக் பாஸ்ல வந்து நடக்கணும்னு அவசியம் இல்ல. எங்க வேணா நடக்கலாம். ஃபர்ஸ்ட் சின்ன படமா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ்லாம் உள்ள வந்து பிரேக்ஃபாஸ்ட் படத்துல அது ஒரு பெரிய படமா மாறி இப்போ ஒரு மாதிரி ரிலீஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானு.